வணக்கம். வாசட் 2013. லாஸ்ட் வீடியோல நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பத்தி பார்த்தோம். அதோட கன்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹூ இஸ் அக்ரீவ்ட் பெர்சன் ஆர் கம்ப்ளைனன்ட் அப்படின்னா, ஒன்லி விமன், நோ ஏஜ் பார். அந்த ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கக்கூடிய எந்த விமனா இருந்தாலும் சரி, அவங்க வந்து விசிட்டரா கூட இருக்கலாம். கெஸ்ட் ரோல் ப்ளே பண்றவங்களா இருக்கலாம். இன்டர்வியூக்கு வந்தவங்களா இருக்கலாம். ஆர் வந்து சும்மா பார்த்துட்டு போக வரோம். அவங்களுடைய அந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸா கூட இருக்கலாம். ஆர் வந்து கொஞ்சம் ஹை லெவல் போஸ்டிங்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். பெர்மனன்ட் ஒரு டெம்பரவரி பெர்சனா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த விமன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த ஹராஸ்மென்ட்குள்ள போயிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த வொர்க்கிங் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஐசிசில கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அக்ரீவ்ட் பெர்சன் யாரு அப்படின்னா, ஒன்லி விமன். ஹூ இஸ் எ ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னா, மேல் பெர்சன் அண்ட் விமனும் அதுல வருவாங்க. விமன் எப்படி வராங்க அப்படின்னாக்கா, கம்ப்ளைனன்ட் இருக்காங்கல்ல, அந்த கம்ப்ளைனன்ட்ட பத்தின சில சீக்ரெட் டீட்டெயில்ஸா இருக்கலாம். அவங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸா இருக்கலாம். அத வந்து இன்னொரு விமன் கொண்டு வந்து ரெஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இல்ல ஷேர் பண்ணிடுவாங்க. இல்ல அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து வேற மாரி வெளியில ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இல்ல அது அந்த கம்ப்ளைனன்ட்க்கு தெரிய வந்திருக்கலாம். அது அந்த கம்ப்ளைனன்ட்க்கு பிடிக்காமலும் இருந்திருக்கலாம். ஸோ அத கூட வந்து அவங்க அந்த R1, R2 அந்த விமன் மேலயும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கூட வந்து கொஞ்சம் மிஸ்பிஹேவியர் வந்து ஜாஸ்தி இருக்கு. அதுவும் வந்து அந்த கம்ப்ளைனன்ட்க்கு வந்து அது பிடிக்கல. ரொம்ப வந்து அதனால அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்டின்னா, அது கூட ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா, அத கூட அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டா அவங்க பண்ணலாம். ஸோ கம்ப்ளைனன்ட் வந்து ஒன்லி விமன். ரெஸ்பாண்டன்ட் வந்து மேல் பெர்சனும் வருவாங்க. அதுல விமனும் வருவாங்க. சரி. பவுண்டரி ஆஃப் வொர்க் பிளேஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் பிளேஸ்ல வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து அங்க இருக்க அந்த வொர்க்கிங் பிளேஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பிளேஸ் அந்த மூலை முடுக்குன்னு சொல்லுவாங்க. எந்த இடமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஹராஸ்மென்ட் நடக்குதுன்னா, அவங்க அங்க இருக்கக்கூடிய ஐசிசில கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ அந்த கேட்ட விட்டு அவங்க வெளியில போயிடுறாங்க. கேட்ட விட்டு அவங்க ஓன் வெஹிக்கிளோ, இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ யூஸ் பண்ணி அவங்க வெளியில போறாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். அது வந்து அந்த வொர்க்கிங் பிளேஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அ பட் வொர்க்கிங் பிளேஸ்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இல்ல வொர்க்கிங் விமன் இவங்கலாம் வந்து ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. அத வந்து இவங்க தான் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்படின்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்ல இங்கிருந்து அவங்க வந்து அவங்க ஸ்டாப்ல போய் இறங்குறாங்களோ, அவங்க ஸ்டாப்பிங்ல இறங்குறாங்களோ, ஆர் அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு போறாங்களோ, அந்த டிரான்ஸ்போர்ட் போற அந்த வழியில, அந்த டிரான்ஸ்போர்ட்குள்ள ஏதாவது டிரைவர்னாலயோ, இல்ல கூட போகக்கூடிய ஜென்ட்ஸுங்களாலயோ அந்த விமனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. இல்ல அந்த ஹாஸ்டல்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. ஹாஸ்டல்ல வந்து எப்படி வரும்? எல்லாம் விமன் தானே. அ அது வார்டன் கூட விமனா தான் இருப்பாங்க அப்படின்னா, அங்க வந்து ஃபுட் கொண்டு போறவங்களா இருக்கலாம். இல்ல வாட்டர் கேன் போடுறவங்களா இருக்கலாம். செக்யூரிட்டியா இருக்கலாம். இவங்கலாம் மேல் பெர்சனா இருக்கலாம். ஸோ அவங்களாலயும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஹராஸ்மென்ட் நடக்குது. அப்போ ஒரு இன்சல்ட்டிங் நடக்குது அப்படின்னா, அவங்க அத கூட கொண்டு வந்து அவங்க வொர்க்கிங் பிளேஸ்ல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் பிளேஸ்ல இருந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாவோ, இல்ல அவங்களுடைய வேற ஒரு பிரான்ச் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்லயோ, வேற ஸ்டேட்லயோ இருக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்ல ஒரு டிஸ்கஷனுக்காகவோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சம் எம்ப்ளாயீஸ வந்து அங்க இருக்கிறவங்கள வந்து அதர் கண்ட்ரி, அதர் ஸ்டேட்க்கு அவங்க அனுப்புவாங்க. அப்ப இங்கிருந்து அவங்க கிளம்பி போய் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் யார் அனுப்புனாங்களோ, அந்த வொர்க்கிங் பிளேஸ் தான் வந்து அவங்களுக்கு அந்த கம்பெனி தான் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த போன இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நடந்துருச்சு. அவங்க எந்த கம்பெனிக்கு போனாங்களோ, அந்த கம்பெனில இருக்கிறவங்க இவங்கள ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஐசிசில கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்புறம் அங்கிருந்து இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஐசிசிலயும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் அவங்க அந்த எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க ஓன் ரிஸ்க்ல எங்கேயோ வெளியில போறாங்க, வெளியில சுத்துறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மென்ட் நடக்குதுன்னா, அது இங்க வொர்க்கிங் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஐசிசில கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ரைட். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அந்த ம் அ அக்ரீவ்ட் பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப தயங்குவாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாக்கா, இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடும். வொர்க்கிங் பிளேஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்போ இது எங்க வீடு வரைக்கும் தெரிஞ்சிரும். எனக்கு வேலை போயிரும். இதனால வந்து எனக்கு ஒரு மாரி நேம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால வந்து என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னு தயங்குவாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கவும் முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க வந்து யாருக்கு அந்த பவர் இருக்குன்னா, அவங்க வொர்க் பண்ணக்கூடிய அவங்களுடைய கோ ஒர்க்கர்ஸ் இல்ல அவங்களுடைய குளோஸ்
ஃப்ரெண்ட்ஸு, லீகல் ஹேர் இவங்க வந்து இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுன்னா, இந்த மாரி அந்த பெண் வந்து சஃபர் ஆயிருக்காங்க. பட் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரொம்ப அ பயப்படுறாங்க. அதனால அவங்க சார்புல நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். அப்படின்ட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் அதர் சைடு இன்ஃப்ளூயன்ஸ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா யாரு அப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஐசிசில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்குயரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த டைம்ல ரெஸ்பாண்டன்ட்டோ ஆர் கம்ப்ளைனன்ட்டோ அவங்களுடைய அதர் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா, பொலிட்டிஷியன கூப்பிட்டு வர்றது, மாத சங்கங்கள கூப்பிட்டு வர்றது, இல்ல வந்து லீகல் ஆஃபீசர்ஸ் தட் மீன்ஸ் அட்வொகேட்ட கூப்பிட்டு வர்றது, இவங்கலாம் வந்து எனக்கு ஒரு பேக்கிரவுண்ட் சப்போர்ட் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக அவங்க வெளியில இருந்து உள்ள கூட்டு வந்து அந்த ஐசிசி என்கொயரிக்குள்ள வந்து திணிக்கணும்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து அங்க அலோடே கிடையாது. அந்த பெண்களும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாஷ் ஆக்ட் வந்து முழுக்க முழுக்க பெண்களுடைய பாதுகாப்பு கருதி, நலன் கருதி தான் இந்த ஐசிசி கமிட்டியும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஐசிசி கமிட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் சிவில் ப்ரொசீஜர் படி தான் அங்க வந்து இது ப்ராசஸிங்கே இருக்கும். அந்த கோர்ட்டுக்கான அதே மாரி சில அந்த பவரும் அந்த ஐசிசி கமிட்டிக்கு இருக்கு. அப்போ கம்ப்ளைண்ட் குடுத்தவங்கள ரொம்ப சேஃப்டியாவும், செக்யூரிட்டியாவும் அவங்க குடுத்த கம்ப்ளைண்ட்ட வந்து ரொம்ப சீக்ரெட்டாவும் அவங்க வச்சு தான் அந்த என்கொயரி பண்ணுவாங்க. அது ரொம்ப லீக் அவுட் பண்ணி அவங்களோட நேம் ஸ்பாயில் பண்ற அளவுக்கெல்லாம் அவங்க வந்து அந்த ஐசிசி வந்து பண்ணாது. அப்படி அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்கள வந்து அந்த இதுல இருந்து அந்த போஸ்டிங்ல இருந்தே அவங்கள எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் ஐசிசி என்கொயரியே நடக்கும். அதனால வந்து பெண்கள் வந்து பயப்பட வேண்டியதில்ல. ரொம்ப தைரியமாவே அவங்க வந்து ஐசிசி அணுகி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து வீட்ல சொன்னாலும் ஒரு வேலைய விட்டு போகாத நிறுத்திடுவாங்க. நம்ம வொர்க்கிங் பிளேஸ்ல மத்தவங்க கூட ஷேர் பண்ணா நம்மளுடைய அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயி நம்மளுடைய நேம் ஸ்பாயில் ஆயிடும். என்ன பண்றது? அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்கலாம் தைரியமா போயிட்டு இந்த ஐசிசி கம்ப்ளைண்ட் வந்து ஐசிசில போய் கம்ப்ளைண்ட் அவங்க குடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ இவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் குடுக்கும்பொழுது ஒரு டவுட் வருது. என்னன்னா கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அது ஒரு பெண் கம்ப்ளைண்ட் குடுத்தா, அந்த பெண்ணுக்கு தான் அந்த ஜஸ்டிஸ் போகுமா? ஒருவேள அவங்க ராங் கம்ப்ளைண்ட் குடுத்தா என்ன பண்றது? அப்டின்னா, இந்த ஐசிசி வந்து கம்ப்ளைண்ட் குடுத்த உடனே, அத வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டு என்குயரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்டன்ட் அந்த ரெஸ்பாண்டன்ட் அண்ட் விட்னஸஸ் எல்லாரையுமே ரொம்ப டீசென்ட்டாவும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கம்ப்ளைனன்ட்ட வந்து ரொம்ப ஒரு இது மாரியும், அ ரெஸ்பாண்டன்ட் வந்து ரொம்ப வொர்ஸ்ட் மாரிலாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் ரொம்ப டீசென்ட்டா தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. என்குயரி நடத்துவாங்க. அந்த என்குயரில உண்மையிலேயே வந்து அந்த அக்ரீட் பெர்சன் வந்து பாதிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து அந்த ரெஸ்பாண்டன்ட்க்கான பனிஷ்மென்ட் என்னமோ அது கிடைக்கும். சப்போஸ் இந்த பெண் வந்து அந்த ஆண வந்து ஒரு பழிவாங்கும்ன்ற ஒரு ராங் இன்டென்ஷனோட அவ கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா அப்டின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பழகுறாங்க. வொர்க்கிங் பிளேஸ்ல நல்ல ஒரு குளோஸ் ஃப்ரெண்டா பழகுறாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அது பெரிய லெவல்ல போயிடுது. அப்போ அந்த பெண் என்ன பண்றான்னா, "எனக்கு வேலை போனாலும் பரவால்ல, உன்ன வேலைய விட்டு தூக்குறேன் பாரு" அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்க்கு அவ போறா. அப்போ இந்த பையன் மேல வந்து அவ ஒரு ராங்கான ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறா. இது ஐசிசி என்ன பண்ணுதுன்னா, என்குயரி பண்றாங்க. என்குயரி பண்ணும்பொழுது, அது ராங் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சுடுறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆகும்னா, இது உண்மையா இருந்தா அந்த ஆணுக்கு என்ன ஒரு பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்குமோ, அதே பனிஷ்மென்ட் தான் வந்து அந்த பெண்ணுக்கு குடுப்பாங்க. சோ, அதனால ராங் கம்ப்ளைண்ட் குடுத்தா கூட, அந்த பெண்ணுக்கான ஜஸ்டிஸ் தான் ஐசிசி வாங்கி தரும். அப்படின்ட்டு இந்த மத்தவங்க அந்த கம்ப்ளைனன்ட் எல்லாம் வந்து நெனச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோ, இந்த ஐசிசிய வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த பெண்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாவும், ஒரு பாதுகாப்பான ஒரு என்விரான்மென்ட் இருக்கும். அந்த ஐசிசிக்கும் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும். நான் எதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, நான் ஹேண்டில் பண்ண நெறைய கேஸஸ்ல வந்து இந்த மாரி ரிவெஞ்ச் மோடுக்கு போயிட்டு ராங் கம்ப்ளைண்ட் நெறைய வந்திருக்கு. அதனால தான் வந்து நான் இத கொஞ்சம் ஓப்பனா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து உண்மையிலேயே கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி வராம ரொம்ப பின்தங்கி போயிடுறாங்க. சில பேர் வந்து ரிவெஞ்ச் மோட் எடுக்கிறேன்றவங்க பேர் என்னன்னா ஆயிட்டு போது பரவாயில்லன்னு பார்க்கிறவங்க சில பேர் வராங்க. சில பேர் பாதிக்கப்பட்டவங்களும் வராங்க. அதனால உண்மையிலேயே வந்து ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, கண்டிப்பா அவ வந்து ஐசிசி அணுகி அவளுடைய ப்ராப்ளத்த சொல்லி
சொல்லி அவளுக்கான ஜஸ்டிஸ கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஐசிசியும் வாங்கி தரும். சப்போஸ் வந்து அது ராங் கம்ப்ளைண்ட்டா இருந்ததுன்னா, அந்த பெண்ணுக்கே வந்து ஒரு பனிஷ்மென்ட் ஆக முடியும். அதெல்லாம் கரெக்ட்டா அது வந்து அந்த என்குயரி ப்ராசஸ்ல எப்படி கொண்டு வந்தாலும் அந்த ஐசிசி வந்து என்குயரி ப்ராசஸ்ல அத கண்டுபிடிச்சுருவாங்க. கண்டுபிடிச்சு அதுக்கான ஜஸ்டிஸ் யார் பக்கம் இருக்கோ அது கண்டிப்பா குடுப்பாங்க. இந்த ஐசிசி கமிட்டிய பெண்கள் சரியான முறையில பயன்படுத்திக்கணும் அப்டின்ட்டு நான் ரொம்ப அன்போட நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.